வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட ஆசை இருக்கும். ஆனால் எண்ணெய் இருக்கிறத பார்த்தோம்னா வாழைக்காய் பஜ்ஜியை தொடமாட்டோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப எண்ணெய் குடிக்காத வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்கான பீசஸாவோ இல்லை ரொம்ப தின்னாவோ இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இதில் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் வச்சிடலாம். ஆனால் காற்று பட்டால் வாழைக்காய் கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். பஜ்ஜி மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க கடலை மாவில் 3ல் 1 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா போட்டால் தான் நமக்கு உப்பெல்லாம் வரும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் ஒன்று போல் பரவி இருக்கும். இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். பஜ்ஜி மாவு ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் பஜ்ஜி வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி நம்ம கரண்டியில் தூக்கி ஊற்றினோம்னா அது அப்படியே சொட்டணும். அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போ மாவை இப்படி தூக்கி விட்டோம்னா இப்படி சொட்டணும். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி வாழைக்காய் பீசஸை நம்ம ஒரு டவலுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் இஞ்சி எடுத்துடணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் நமக்கு. இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சின பிறகு இதை நம்ம மாவில் டிப் பண்ணுவோம். நம்ம டிப் பண்ணும்போது 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கவர் ஆகணும். இதுதான் சரியான பக்குவம். இனி நம்ம எண்ணெயை காய வச்சு பஜ்ஜியை சுட்டு எடுக்கலாம். 2 பக்கம் டிப் பண்ணிவிட்டு மாவை ஒழுக விடாமல் ஃப்ளாட்டாக நம்ம எண்ணெய்க்குள்ளே போடுவோம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சைஸுக்கும் எடுத்துருக்க எண்ணெய் அளவுக்கும் 2 இல்லாட்டினா 3 பீஸ் வரையும் நான் சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறணும். 2 பக்கமும் யூனிஃபார்மாக நமக்கு கலர் கிடைச்சதும் நம்ம எண்ணெய் இல்லாமல் இருத்துட்டு வாழைக்காய் பஜ்ஜியை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாவை யூஸ் பண்ணி நீங்கள் வெங்காயத்துலையோ இல்லை வேறு எதுலைனாலும் நீங்கள் பஜ்ஜி சுடலாம். மீதம் இருக்க மாவையும் நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் டவலுக்குள்ளே வாழைக்காய் பீசஸை வச்சு தண்ணியை நல்லா உறிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சுத்தமாக எண்ணெய் குடிக்காது. பேக்கிங் சோடா சேர்த்துருக்கறதுனால நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு வாழைக்காய் பஜ்ஜி. பேக்கிங் சோடா அளவாக தான் சேர்க்கணும். ஒரு பிஞ்சுக்கு மேலே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம எடுத்துருக்க அளவுக்கு. இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டீ டைமில் இதே மாதிரி கிறிஸ்பியான நல்லா பஃபியான வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். வாழைக்காய்க்கு பதிலாக வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.